வணக்கம். 10 மணி செய்திக்கு வரவேற்பது நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக போகி பண்டிகை கொண்டாட்டம் மற்றும் பனி காரணமாக சென்னையில் அடர் புகை மூட்டம் நிலவுவது குறித்து செய்தியாளர் சுபாஷ், பனிமூட்டம் காரணமாக சென்னையில் ரயில் சேவை தாமதமாகியிருப்பது குறித்து எழும்பூரிலிருந்து செய்தியாளர் கீதன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் விற்பனைக்காக கரும்பு, இஞ்சி, மஞ்சள் போன்றவை குவித்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர் ரகுவரன், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்கள் வெற்றி மற்றும் கருணாகரன் ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பனிமூட்டத்தால் சென்னையில் இன்னும் விடியாத காலை பொழுது. எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம். 30 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் புறநகர் ரயில்கள். சென்னை விமான நிலையத்தை சூழ்ந்த புகை மண்டலத்தால் 4 மணி நேரத்திற்கும் மேல் பாதிக்கப்பட்ட விமான சேவை. ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்த நிலையில் சேவை சீரானது. The Met Department is saying that they expect it to remain like this for the next hour and a half again. So we are expecting that after 1 hour we'll get another update. So nothing much we can do from our side. If any changes, anything that you think we can do for you all, please let us know. But as of now... சீர்காழி புறவழிச்சாலையில் பனிமூட்டத்தால் விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்து. திருத்தணி அருகே பனிமூட்டத்தால் மோதிக்கொண்ட இருசக்கர வாகனங்கள். பொங்கல் பண்டிகையொட்டி இயக்கப்பட்ட பேருந்துகளில் இதுவரை 4,34,308 பேர் பயணம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் என இதுவரை 7,474 பேருந்துகள் இயக்கம். ஆந்திராவின் அமராவதி நகரில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் போகி கொண்டாடிய பவன் கல்யாண். ஜெகன்மோகன் ரெட்டி அரசின் மக்கள் விரோத திட்டங்கள் அடங்கிய காகிதங்களை தீயிலிட்டு கொளுத்தினர். ராகுலின் தேச ஒற்றுமைக்கான நியாய யாத்திரைக்காக மணிப்பூரில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். 67 நாட்களில் 6,700 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொள்ள திட்டம். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். மேளம் கொட்டி பொங்கல் பண்டிகையை வரவேற்ற சிறுவர்கள். நாளை பொங்கலையொட்டி கோயம்பேட்டில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கரும்புகள். மல்லிகைப்பூ கிலோ 1,500 ரூபாய்க்கு, மஞ்சள், இஞ்சி கொத்து 100 ரூபாய் வரையும் விற்பனை. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முரசு கொட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1,500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்டதாக புகார். 3 குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் புகாரை மாணவர் வாபஸ் பெற்றதாக தகவல். இருமொழிக் கொள்கையை எதிர்த்து கேள்வி கேட்டவர் அரசு விழாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உண்மையை வழக்கம் போல் பாஜக திரித்து கூறுவதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பதிலடி.
அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் நாளில் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 10 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு. ஜனவரி 17ஆம் தேதி அலங்காநல்லூரில் 7 மதுபான கடைகளை மூட ஆட்சியர் அறிவுறுத்தல். பனிமூட்டம் காரணமாக டெல்லியிலிருந்து இம்பாலுக்கு செல்லும் விமானம் தாமதம். டெல்லி விமான நிலையத்தில் காத்திருக்கும் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு கட்டுப்பாடு. மாவட்ட நிர்வாகம் அளித்த அனுமதி சீட்டுகளுடன் வந்தால் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது வதந்தி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. திமுக இளைஞரணி மாநாட்டின் மாநில உரிமை முழக்கத்தை திசை திருப்ப பொய் தகவல் பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பிக் பாஸ் தொகுப்பாளராக இருந்த கமல்ஹாசனை விமர்சித்த விவகாரம். சமூக வலைதளங்களில் கமல் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்ததால் மன்னிப்பு கோரிய புகழ் மற்றும் குரேஷி. சூப்பருங்க. பிடிச்ச படங்கயா? மாயாபஜார். தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கயா? மாயவரம். சூப்பருங்க. துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனதை புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பாக்டோ இல்லை இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது. டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் இன்று காலை பொங்கல் விழா. நேரில் பங்கேற்று சிறப்பிக்கிறார் பிரதமர் மோடி. அவனியாபுரத்தில் நாளை காலை 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கான அந்த பரிசோதனைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது? ஆம் லாவண்யா, உலக புகழ்பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தை மாதம் 1 தேதி நாளை தொடங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டானது மதுரையின் தொன்மையான நகரமான அந்த மதுரையின் தொன்மையான நகரமான மதுரையில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஏறு தழுவுதலானது நடந்து கொண்டிருக்கிறது. கீழடி, ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருந்தாலும் உண்மையான சான்றிதழ் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது காலை 7 மணிக்கு நாளை தை மாதம் 1 தேதி தொடங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டில் வந்து வீரர்கள் மற்றும் காளைகள் பங்கேற்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வந்து மதுரை அவனியாபுரத்தை பொறுத்தளவில் 2400 காளைகளும் வந்து 1318 மாடுபிடி வீரர்கள் வந்து பதிவு செய்துள்ளனர். இந்த வீரர்களுக்கு இந்த காளை மற்றும் சிறப்பாக களமாடும் காளைக்கு முதல் பரிசாக காரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக காரும் வழங்கப்பட உள்ளது. அதே போன்று இந்த மாடுபிடி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட அந்த காளைகள் மற்றும் அடையாள அட்டையுடன் உள்ளே அனுமதிக்கப்படுவர். இதற்காக தடுப்பு 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகே வந்து அந்த வீரர்கள் அனுமதிக்கப்படுவர். அதே போன்று காளைகளுக்கும் உரிய மருத்துவ பரிசோதனை, ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் இருந்தால்தான் அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் மதுரை மாநகர் காவல் ஆணையர் வந்து லோகநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் வந்து சிறப்பு ஏற்பாடுகள் கால்நடைத்துறை மற்றும் வந்து வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி சார்பில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து 13 இடங்களில் வந்து CCTV கேமரா மூலம் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காளைகளுக்கு குடிநீர் தொட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று வந்து இந்த தை மாதத்தின் அந்த முதல் நாளான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நாளை காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. அதற்கான வந்து காளைகள் வந்து வீரர்கள் வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத வகையில் தென்னை நார்கள் வந்து இங்கே குவிக்கப்பட்டு அதை பரவும் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. எனவே வந்து நாளை முதல் ஜல்லிக்கட்டு நிகழ்வானது தொடங்க உள்ளது. காளைகளும் வீரர்களும் களங்காண தயாராக உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.